தரிசனம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு மார்கழி முதல் நாள் வைபவமாக நாம திருப்பாவை திருவெம்பாவை இந்த இரண்டையுமே சிந்திக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கு கூடியிருக்கிறோம். திருப்பாவை அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று சொல்லப்படக்கூடிய வைணவ சமயத்திலே நமக்கு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாராக தோன்றிய ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்தது. ஆழ்வார்களிலேயே தெய்வமாகவும் இருந்து ஆழ்வாராகவும் இருந்த ஒரே பெருமை ஆண்டாள் நாச்சியாரையே சாரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஆண்டாள் நாச்சியாராலே அருளி செய்யப்பட்ட திருப்பாவை என்கின்ற 30 பாடல்களை கொண்ட தொகுப்பையும் சைவ உலகிலேயே சிவபெருமானே மாணிக்கவாசகராய் வந்து அவதரித்தார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு பெருமை கூடிய மாணிக்கவாசக பெருமானினுடைய வரலாற்றையும் அந்த மகான் அற்புதமான அந்த அருளாளன் அருளி செய்த திருவெம்பாவை என்கின்ற 20 பாசுரங்களையும் நம்ம இப்படிக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம திட்டம் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, பாசுரங்கள் சேவிப்பதும் அதன் பொருளை சேவிப்பதும் மட்டுமல்லாமல் நம் அந்த சம்பிரதாயத்தில் அந்த சமயத்தில் கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாரை பற்றியும் நம்ம இன்றைக்கு இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம். ஆக திளைத்திடுவோம் பக்தியில் தெய்வ தரிசனம் பார்ட் 1 அதற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல் நாள் திருப்பாவை பாசுரம் பார்த்துட்டு நம்ம அதோடைய பொருளையும் சிந்திச்சுட்டு இன்னைக்கு யார் அந்த அடியார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இதுதான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்யக்கூடிய திருப்பாவையினுடைய முதல் நாள் பாசுரம். இப்போ இதில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க? ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காலையிலேயே எல்லோரையும் எழுப்பி நீராடச் செல்வதனுடைய அருமையை இந்த பாசுரத்தில் நமக்கு சொல்றாங்க. நீராடுதல் அப்படின்னா என்ன? நம்ம தினம் போறோம், காலையில குளிச்சுட்டு வரோம், அதுதான் நீராடுதலா அப்படின்னா, அன்னை இங்கு சொல்லக்கூடிய அந்த நீராடுதலினுடைய பொருள் என்னவென்றால் ஆத்ம நீராடுதல். ஆத்ம நீராடுதல் அப்படின்னா என்ன? இந்த உடல் குளிப்பதற்கு வாசனாதி திரவியங்கள் இருக்கிறது, சோப்பு ஷாம்பு இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் உபயோகப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் இலைகள் நறுமணம் மிக்க மலர்களில் இருக்கக்கூடிய மலர் ரசத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள்னா நமக்கு சொல்கிறோம். கூந்தலிலே இயற்கையான மனம் உண்டா அப்படிலாம் நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ மனத்தை, அதாவது உடலை குளிப்பதற்கு நமக்கு பல வஸ்துக்கள் இருக்கிறது, ஆனால் மனதை குளிப்பாட்ட என்ன இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க. நான் வரிக்கு வரி விளக்கம் பல அருளாளர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நான் வரிக்கு வரி விளக்கம் கொடுக்காமல் சுருக்கமாக விளங்க சொல்லி எளிமையாக அந்த அடியாரின் வாழ்வில் இது எவ்வாறு நமக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். முதல்ல இந்த பாசுரத்தினுடைய விளக்கம்ங்கிறது இவ்வளவுதான். நீராடுதல் என்பது அதாவது ஆத்ம நீராடுதல். அப்போ உடலுக்கு திரவியங்களை போல, வாசனை திரவியங்களை போல, பன்னீரை போல, நீரை போல மனதிற்கு என்ன இன்பம் தரக்கூடிய நீராடுதல் அப்படின்னு சொன்னா ஆண்டாள் நாச்சியார் சொல்லக்கூடியது 2 விஷயம். கூர்வேல் கொடுந்தொழிலனாக இருக்கக்கூடிய, அதாவது கூர்வேலை வைத்து கொண்டு கொடுமை செய்பவர்களை அழிக்கக்கூடிய அந்த ராஜாவாக இருக்கக்கூடியவன், எதுக்குலத்திற்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த பலராமன் உடைய தந்தை, கண்ணனுடைய தந்தையை பற்றி இங்க சொல்ற நந்தகோபர் என்று சொல்லக்கூடிய நந்தகோபர் குமரனாக ஏறார்ந்த கன்னியாக அழகு கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கம் போன்ற பிள்ளையாக இருக்கக்கூடியவன் யாரு? கண்ணன் பிரான் இல்லையா? அந்த கண்ண பிரான் தான் சகல உலகிற்கும் நாயகனான நாராயணன். சகல உலகுக்கும் நாராயணன். நாரம் அப்படின்னாலே தண்ணி, தண்ணீரில் இருப்பதனால்தான் நாரை அப்படிங்கிற அந்த பறவைக்கு பேர் வந்தது. தண்ணீரில் இருப்பவர்னால அவருக்கு நாராயணன் பேர். தண்ணீரிலே இருக்கக்கூடிய நாராயணனை வழிபடுவதனாலே அவருக்கு நாரதர் அப்படின்னு பேர். அப்ப நாராயணன் அப்படிங்கிற
அந்த சொல்லுக்கே தண்ணீர் என்று பெயர். தண்ணீரில் இருப்பவர், பார்க்கடலாகிய கடலாகிய தண்ணீரில் இருப்பவர் அப்படிங்கிறது பொருள் என்று நமக்கு சொல்கிறார்கள் அகராதியில. இப்ப இந்த நாராயணன் அப்படின்னாலே, நாரம் அப்படின்னாலே தண்ணீர். அப்ப இந்த தண்ணீராக இருந்து நம் ஆத்ம அலசலை செய்யக்கூடியவர் யாரு? நாராயணன். அந்த நாராயணன் என்கின்ற பெருமாளை சரணடைவது மட்டும்தான் நம் ஆன்மாவை குளிப்பாட்ட ஒரே வழி என்று சொல்கிறார். நாராயணனே நமக்கே பறை தருவார், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக இந்த பாசுரத்தை நமக்கு அருளி செய்கிறார். இப்பொழுது இந்த நாளிலே நம்ம எந்த அடியாரினுடைய வரலாறை சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிகவும் முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான அடியாரை தான் நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அவர்தான் திருப்பாணாழ்வார். இந்த திருப்பாணாழ்வார் அப்படிங்கிறவர் ஆழ்வார்களிலேயே ரொம்ப உசத்தியான ஆழ்வார்கள். 2 ஆழ்வார்கள் ரொம்ப உசத்தியாக, ரொம்ப பெருமிதமத்தோடு கூறப்படக்கூடிய ஆழ்வார்கள். அதுல முதலாமாக இருக்கக்கூடியவர் ஆழ்வாராதிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாரை பற்றி நம்ம சொல்லக்கூடியது. அவரை பற்றி இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிப்பு திருப்பாணாழ்வார் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த திருப்பாணாழ்வாருக்கு இன்னொரு திருநாமம் இருக்கிறது, யோகி வாகான் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு. அது என்னங்க யோகி வாகான்? கருட வாகன திருமாலை சொல்லக்கூடியது, ரிஷப வாகனன் சிவபெருமானை சொல்லக்கூடியது, மயில் வாகனன் முருகப்பெருமானை சொல்லக்கூடியது. இதுல யாருங்க இவர்? யோகி வாகான் அப்படின்னா இவர் பாணர் குலத்துல பிறந்தவர். இந்த பாணர் குலத்துல பிறந்தவர்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்று அந்த காலத்துல ஒரு நியம நிச்சயம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் கோவிலுக்குள்ள போகல. ஒரு நாள் அவர் கோவிலுக்குள்ள போகல. அவர் நீராடி விட்டு வருகின்ற பொழுது லோகசாரங்க முனிவர் என்று ஒருவர் எதிரே வந்தார். ஒரு அந்தனர் அல்லாதவர் எதிரே வந்ததனாலே அவரிடத்திலே அவர் கடிந்து நடந்து கொண்டார். கடிந்து நடந்ததோடு சேர்ந்து அவரை அடிக்கவும் செய்தார். நெற்றியிலே அவருக்கு இரத்த காயம் பட்டது. நேர திருவரங்கத்து கோவிலுக்குள்ளே, இதெல்லாம் முடிஞ்சிட்டு நேர திருவரங்கத்து கோவிலுக்குள்ளே எம்பெருமானை சேவிப்பதற்காக இந்த லோகசாரங்க முனிவர் செல்கிறார். இந்த லோகசாரங்க முனிவர் உள்ளே செல்கின்ற பொழுது ரங்கநாதருக்கு இவர் திருப்பாணாழ்வாரை எங்கு அடித்தாரோ அந்த இடத்திலேயே ரங்கநாதருக்கு ரத்தம் சொட்டுவதை கவனித்தார். அப்பொழுதுதான் தெரிந்தது, பக்தருக்கு ஒன்றென்றால் பகவான் சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு தெரிந்தது. பெருமானே என்னை மன்னித்து விடும், இதற்கு நான் என்ன பரிகாரம் செய்தால் உவப்பாக இருக்கும், நீ உவந்து என்னை எப்பாறு அருள் செய்வாய் அப்படின்னு. அப்பொழுது ஒரு அசிரீரி ஒலித்ததாம், லோகசாரங்க முனிவரே, நீ ஒரு யோகி, நீ சென்ற என் பக்தன் திருப்பாணாழ்வானை உன் தோளிலே சுமந்து திருவரங்கத்து நமது சமநதிக்கு அழைத்து வாரும். நீர் அழைத்து வரும் பொழுது அவருக்கு நான் தரிசனம் அளிக்க போகிறேன். அவன் வர முடியாமல் தவிக்கின்றான், என்னால் அவனை சந்திக்க முடியாமல் இருக்கின்றது, அதனாலே நீ அழைத்து வான்னு சொல்ல அந்த லோகசாரங்க முனிவர் வெளியே சென்று அந்த திருப்பாணாழ்வாரை தன் திருத்தோளிலே வைத்துக்கொண்டு யோகி வாகனமாக்கி அழைத்து சென்றதனாலே திருப்பாணாழ்வாருக்கு யோகி வாகனன் என்கின்ற திருநாமம் வாய்க்கப்பெற்றது. நேர உள்ள வந்தார். அமலன் ஆதிபிரான் என்று தொடங்கக்கூடிய 10 பாசுரங்களை பாடினார். அவர் பாடினது வெறும் 10 பாசுரங்கள் தான். அமலன் ஆதிப்பிரான் அப்படின்னு ஆரம்பித்து கடைசி பாசுரமாகிய கொண்டல் வல்லனை கோவலனாய் வினை உண்டவாயனின் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதேன்னு சொல்லி அப்படியே திருவரங்கத்து பெருமானோடு ஐக்கியமானார். இப்பொழுது ஆத்ம அலசல் அப்படிங்கிறதுடைய பொருள் என்னவென்று நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஆத்ம நீராடுதல், அதாவது குலத்தாலே, மதத்தாலே, இனத்தாலே, மொழியாலே, பணத்தினாலே யாரையுமே வேறுபடுத்தி காட்டக்கூடாது என்பதனை ஆத்ம அலசலாக லோகசாரங்க முனிவருக்கு ரங்கநாதன் காட்டியிருக்கிறார். அப்ப ரங்கநாதன் யாரு? நாராயணன் தானே. அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் சொல்லக்கூடிய பாசுரம் எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்று தாங்களே தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை பாசுரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கலைமாமணி தேசமங்கேற்கரசி அவர்களின் மாணவன் விஸ்வா. நன்றி, வணக்கம்.